வெல்கம் டு த டிபேட். மூலப்பிரதிகளிலிருந்து பல்வேறு கோணங்களையும் ஆழ்ந்த சிந்தனைகளையும் முன்வைக்கிற இந்த அறிவுபூர்வமான கருத்தாடலுக்கு நல்வரவு. இன்னைக்கு நாம விவாதிக்க போற தலைப்பு மனித மனதோட மிகவும் புதிரான ஒரு பகுதியை பற்றியது. அதாவது, ஆழ்மனதை நம்ப வைப்பதன் மூலம் மட்டுமே ஒருவரால் செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்க்க முடியுமா? த சப்கான்ஷியஸ் பாத் டு அபண்டன்ஸ் அப்படிங்கிற மூலப்பிரதியை அடிப்படையாக கொண்டு அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஆழ்மன பயிற்சிகளின் சாதக பாதகங்களை நாம இன்னைக்கு ஆழமா அலசப் போறோம். நிச்சயமா. இதுல மையக் கேள்வி என்னன்னா, கடின உழைப்பு, திட்டமிடல் இதையெல்லாம் தாண்டி வெறும் ஆழ்மனதின் எண்ணங்களை மாற்றுவது மட்டுமே ஒருவரை செல்வந்தராக்க போதுமானதா அப்படிங்கிறது தான். ஆமா, இதுல என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா, ஆழ்மனதில் செல்வத்தை பற்றிய எண்ணங்களை விதைப்பதும் எதிர்மறை எண்ணங்களை களைவதும் அபரிமிதமான வெற்றிக்கான மிகச்சிறந்த நடைமுறை சாத்தியமுள்ள ஒரு உளவியல் கருவி அப்படிங்கிறது தான். என்னுடைய பார்வை இதுல சற்றே மாறுபட்டது. இந்த உத்திகள் தனிமனிதனுக்கு தர்ற சில உளவியல் பலன்களை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஆனா வெறும் வார்த்தைகளை உச்சரிப்பதும் முயற்சியற்ற தன்மையை, அதாவது அந்த எஃபர்ட்லெஸ்னஸ், இதை ஆதரிப்பதும் நிஜ வாழ்க்கையில எத்தகைய பெரும் வரம்புகளை கொண்டிருக்கும் அப்படிங்கிறத நான் விமர்சன ரீதியா முன்வைக்க விரும்பல. கண்டிப்பா நாம அந்த மூலப்பிரதியோட மைய வாதத்திலிருந்தே தொடங்குவோம். அதுல நமது ஆழ்மனம் அப்படிங்கிறது ஒரு வங்கி போன்றதுன்னு மிக அழகா சொல்லியிருக்காங்க. அந்த வங்கியில நம்ம எதை செலுத்துறோமோ அது பன்மடங்காக பெருகி திரும்ப வரும். செல்வம், வெற்றி போன்ற வார்த்தைகளை தொடர்ந்து உச்சரிக்கிறது ஏதோ மாயவித்த கிடையாது. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பல தலைமுறையா ஒரு வறுமை சார்ந்த மனநிலை, அந்த பாவர்ட்டி மைண்ட் செட் ஊறி போயிருக்கு இல்லையா? ஆமா, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ப வச்சிருக்காங்க. சரியா சொன்னீங்க. அந்த மனநிலைய உடைத்து செழிப்புக்கான விழிப்புணர்வை உருவாக்க இந்த ஆழ்மன நிரலாக்கம் மிக அவசியமான ஒரு கருவி. மனசுல எந்த முரண்பாடும் இல்லாம இரவும் பகலும் என் அனைத்து விருப்பங்களிலும் நான் விருத்தியடைந்து வருகிறேன் அப்படின்னு சுயப்பிரகடனம், அதாவது அஃபர்மேஷன் செய்யறது நம்முடைய சிந்தனை முறையை முற்றிலுமாக மாற்றி அமைக்கிற ஒரு ஆழமான உளவியல் செயல்முறை. இதை நான் மிக வலுவா ஆதரிக்கிறேன். அந்த வறுமை சார்ந்த மனநிலையை உடைக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. தலைமுறையா வர்ற அந்த மனத்தடைகளை தகர்ப்பதற்கு இந்த சுய பிரகடனங்கள் உதவும் அப்படிங்கிறதையும் நான் வரவேற்கிறேன். ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, இதோட யதார்த்தத்தை நாம கொஞ்சம் பார்க்கணும். வியர்வை சிந்தி கடினமாக உழைப்பதுதான் செல்வந்தராவதற்கான ஒரே வழி என்ற கதையை நம்பாதீர்கள் அப்படின்னு மூலப்பிரதி ஒரு வாதத்தை முன்வைக்குது. இதைத்தான் நான் தீவிரமா சந்தேகிக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா இது கடின உழைப்பே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்குது. தூங்கச் செல்லும் முன் செல்வம் அப்படின்னு தாளாட்டு போல கூறுவது ஒருவருடைய மனதை அமைதிப்படுத்தலாம், இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம், அதெல்லாம் சரிதான். ஆனா இது எந்தவித முயற்சியும் இன்றி காட்டாற்று வெள்ளமா செல்வத்தை கொண்டு வரும்னு நம்புறது எந்த அளவுக்கு பிராக்டிக்கலா சாத்தியம்? வெறும் வார்த்தைகள் ஆக்கப்பூர்வமான மற்றும் திட்டமிடப்பட்ட செயல்பாடுகளுக்கு ஒருபோதும் மாற்றாக முடியாது. இதை நம்பி செயல்ல இறங்காதவங்க மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் சந்திப்பாங்க. சொல்றத நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். அடிமை மாதிரி கஷ்டப்படுறது, வலிய அனுபவிப்பது மட்டுமே செல்வத்துக்கான வழி அல்ல அப்படிங்கிறதத்தான் அது சுட்டி காட்டுது. ஒரு நபர் தாம் மனசார விரும்புறத செய்யும்போது அதிலிருந்து கிடைக்கிற மகிழ்ச்சியே அவங்கள சோர்வின்றி செயல்பட வைக்குது. இது உளவியல்ல ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோ ஸ்டேட் ஒரு நிமிஷம், ஒரு நடைமுறை உதாரணத்தை பார்ப்போம். ஒரு தொழில் முனைவோரை எடுத்துக்குவோம். அவரு தனது தொழில ஒரு சுமையா நினைக்காம பேரார்வத்தோட செய்யும்போது அவர் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் உழைத்தாலும் அது அவருக்கு கடின உழைப்பாவோ ஒரு தடையாவோ தெரியறதில்ல. அவருடைய ஆழ்மனம் அந்த வெற்றியை ஆழமா நம்புறதால அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மிக தெளிவா ஒருவித உள்ளுணர்வு சார்ந்த உந்துதலோட அமையுது. அந்த உந்துதல தான் மூலப்பிரதி முயற்சியற்ற வழின்னு சொல்லுது. எந்த வேலையும் செய்யாம படுத்து தூங்குவதுன்னு அர்த்தம் இல்ல. அந்த தொழில் முனைவோர் தனது வேலையை ரசிச்சு செய்கிறார், அவருக்கு அது சுமையா தெரியல அப்படிங்கிறத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். அது ஒரு சிறப்பான மனநிலை. ஆனா மூலப்பிரதி பயன்படுத்துற வார்த்தைகளை கவனிங்க. அவர்கள் அதிக முயற்சி எடுப்பதில்லை அப்படின்னு அது மிக தெளிவா கூறுது. நீங்க சொன்ன அதே உதாரணத்தையே எடுத்துக்குவோம். அவர் ஆழ்மனதுல தனது வெற்றி குறித்த எண்ணங்களை விதைத்து விட்டார், மிகுந்த பேரார்வத்தோட இருக்கார். ஆனா அவர் சந்தையின் ஏற்ற இறக்கங்களை பகுப்பாய்வு செய்யாமலோ தனது நிறுவனத்தோட நிதி நிர்வாகத்தை சரியா கவனிக்காமலோ விட்டால் அந்த பேரார்வம் மட்டும் அவரை காப்பாற்றிடுமா? அது நிச்சயமா இல்ல. தொழிலில் போட்டி வரும்போது, பணவீக்கம் அதிகரிக்கும் போது வெறும் ஆழ்மன நம்பிக்கை மட்டும் ஒரு நிறுவனத்தை நடத்திடாது. அதுக்கு கடுமையான டேட்டா அனாலிசிஸ் வேணும், ஸ்ட்ராட்டஜி வேணும். மனநிலை ஒருவரை வெற்றிக்கு தயார் செய்யலாம்.
ஆனா சரியான செயல்களும் திறன்களும் இல்லாம அது சாத்தியம் இல்ல. முயற்சியற்ற அப்படிங்கிற வார்த்தை மக்களுக்கு தேவையான திறன்களை வளர்த்துக்க விடாம தடுக்கும் அபாயமும் இதுல இருக்கு. அந்த வாதம் எனக்கு முழுமைய உடன்பாடா இல்ல. ஏன்னா ஆழ்மனம் சரியா தயாராகிவிட்டால் அந்த திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கான தேடலும் உந்துதலும் இயல்பாவே வந்துவிடும். முரண்பாடுகள் குறையும்போது மூளை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தயாராகிடுது. சரி, நாம இந்த விவாதத்தோட அடுத்த கட்டத்திற்கு போவோம். சுய பிரகடனங்களோட சாதக பாதகங்களை பற்றி பேசலாம். இது மூலப்பிரதியில மிக அழகா விவரிக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க. ஒரு நபர் தற்போதைய நிலையில கடும் நிதி நெருக்கடியில இருக்கும்போது கண்ணாடிய பார்த்து நான் லட்சாதிபதி அப்படின்னு வெறுமன கத்தினால் என்ன நடக்கும்? அவருடைய மூளை அத ஒரு பொய் அப்படின்னு உடனடியா நிராகரிக்கும். இத காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதுல மிகப்பெரிய முரண்பாகு உருவாகும். மூலப்பிரதி இத மிகச்சரியா கணிச்சிருக்கு. ஆமா, அந்த முரண்பாடு பற்றிய விளக்கம் மிகவும் யதார்த்தமானது. பொய்யான சுய பிரகடனங்கள் வேலை செய்யாது அப்படிங்கறத அவங்க ஒப்புக்கொள்வது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பா. அதனாலதான் மூலப்பிரதி அதுக்கு ஒரு அற்புதமான மாற்று வழியை முன்வைக்குது. நான் பணக்காரன் என்று பொய் சொல்வதற்கு பதிலா என் அனைத்து விருப்பங்களிலும் நான் விருத்தி அடைந்து வருகிறேன் அப்படின்னு சொல்வதோ, அல்லது உறங்கும் முன் செல்வம் வெற்றி என்ற உணர்ச்சியோட மென்மையா முணுமுணுப்பதோ ஆழ்மனதை தயார்படுத்தும் சிறந்த உத்தி. இத லாலபி டெக்னிக் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது அந்த தாலாட்டு முறை. ஆமா. எப்படி வேலை செய்யுதுன்னா, நாம தூங்கச் செல்லும்போது நமது மூளையின் அலைகள் ஆல்ஃபா அல்லது தீட்டா நிலைக்கு குறையும். அப்போ நமது விழிப்புணர்வின் தர்க்கரீதியான தடைகள் ஓய்வெடுக்கும். அந்த நேரத்துல இந்த நேர்மறை எண்ணங்கள் நேரடியாக ஆழ்மனதில் பதிஞ்சிடும். நடைமுறையில யோசித்து பாருங்க. கடன் தொல்லையில இருக்கிற ஒரு நபர் இரவு முழுவதும் அதையே நினைத்து மன அழுத்தத்தோட தூங்குவதற்கு பதிலா இந்த உத்தியை பயன்படுத்தும் போது அவரது கார்ட்டிசோல் அளவு குறையுது. நரம்பு மண்டலம் அமைதியாகுது. மறுநாள் காலை அவர் பதற்றத்துடன் எழாம தன் கடனை தீர்ப்பதற்கான புதிய வாய்ப்புகளைத் தேட அவரது மூளை தயாராகுது. இது உளவியல் ரீதியா எவ்வளவு பெரிய மாற்றம்! இந்த லாலபி டெக்னிக் ஒருவருக்கு நல்ல தூக்கத்தையும் காலையில தெளிவான மனநிலையையும் தரும் அப்படிங்கிறத நான் 100% ஒப்புக்கொள்றேன். ஒருவருக்கு மன அழுத்தம் குறையும் போது அவர் நிச்சயமா சிறப்பாக செயல்படுவார். உங்கள் உதாரணத்தில் உள்ள உளவியல் உண்மையை நான் மதிக்கிறேன். ஆனா மன்னிக்கணும், மூலப்பிரதி சொல்ற அடுத்த கட்டத்தை என்னால ஏத்துக்க முடியல. எந்த கட்டத்தை சொல்றீங்க? அது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆழ்மனம் கணக்கிலடங்கா யோசனைகளை சட்டைப்பையில் பணமாக மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லுது. ஆழ்மனம் பல நல்ல யோசனைகளை கொடுக்கலாம், அமைதியான மனநிலை சிறந்த முடிவுகளை எடுக்க உதவலாம். ஆனா அந்த யோசனைகள் எப்படி நேரடியாக சட்டைப்பையில பணமா மாறும்? இது அதீத கற்பனை. வெளிப்புற பொருளாதார காரணிகளை நம்ம கருத்தில் கொள்ளணும். பணவீக்கம், சந்தை வீழ்ச்சி, உலகளாவிய வேலைவாய்ப்பின்மை போன்ற நிஜ உலக பிரச்சனைகளை செல்வம் அப்படின்னு முணுமுணுப்பதால் மட்டும் சரி செய்துவிட முடியாது. இந்த உத்திகள் ஒருவரை தன்னம்பிக்கையுடன் செயல்பட வைக்குமே தவிர மாயாஜாலமா பணத்தை உருவாக்காது அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். வெளி உலக பொருளாதார காரணிகளை நாம மாற்ற முடியாது அப்படிங்கிறது 100% உண்மைதான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதே பொருளாதார வீழ்ச்சியிலும் அதே சந்தி நெருக்கடியிலும் சிலர் மட்டும் எப்படி தப்பித்து முன்னேறுகிறார்கள்? புதிய தொழில்களைத் தொடங்கி வெற்றி பெறுகிறார்கள். அவர்களின் மனநிலைதான் காரணம். ஆழ்மனம் ஒருவருக்கு யோசனைகளை கொடுக்கும்போது அவர் உலகை பார்க்கும் விதமே மாறிடுது. மற்றவர்கள் தடைகளை மட்டுமே பார்க்கும் இடத்தில் ஆழ்மனம் நிரலாக்கம் செய்யப்பட்ட ஒரு நபர் வாய்ப்புகளை பார்க்கிறார். மூலப்பிரதி அதைத்தான் உருவகமா சட்டைப்பையில் பணம் அப்படின்னு குறிப்பிடுது. அது நேரடியாக வானத்திலிருந்து பணம் விழும்னு சொல்லல, வாய்ப்புகளை பணமாக மாற்றும் மனநிலையை தரும் என்றுதான் கூறுது. அந்த உருவகத்தை நாம அப்படி புரிஞ்சிக்கலாம். ஆனா அதை படிக்கிற சாதாரண மக்கள் அதை அவ்வளோ நுட்பமா புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறது சந்தேகமே. சரி, நீங்க சொல்ற அந்த உலகை பார்க்கும் விதம் பற்றிய இன்னொரு முக்கிய கருத்துக்கு வருவோம். ஆமா, மூலப்பிரதியில எனக்கு மிகவும் பிடித்த சமூக அளவிலும் தனிமனித அளவிலும் மிக முக்கியமான ஒரு கருத்தது பொறாமையை கையாளுதல். ஒரு மனிதன் தன்னை நோக்கி செல்வத்தை ஈர்ப்பதில் மிகப்பெரிய தடையாயிருக்கிறது அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படுவதுதான். அடுத்தவரின் செல்வத்தை பார்க்கும்போது இது அற்புதம், நான் அவருடைய செழிப்பில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு வாழ்த்துவது மிக சிறந்த நடைமுறை உத்தி. இது எதிர்மறை எண்ணங்களை களைந்து செல்வத்தை நம்மை நோக்கி இருக்கும் மனநிலையை உருவாக்குது. உண்மைதான்.
ஒரு நடைமுறை உதாரணத்தை பார்ப்போம். அலுவலகத்துல உங்களோட வேலை பார்க்கும் ஒரு சக ஊழியருக்கு பதவி உயர்வு கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த இடத்துல பொறாம கொள்வது மனித இயல்புதான். ஆனா அந்த பொறாமைய நாம வளர விட்டா அது ஒரு கசப்புணர்வாக மாறி நமது சொந்த திறனையே முடக்கிவிடும். நம்மை அறியாமலேயே நமது வேலையின் தரம் குறையும். மாறா உண்மையிலே அவரை வாழ்த்த பழகினால் அது நம் மன அழுத்தத்தை குறைப்பதோடு குழுவில் ஒரு நேர்மறையான பணிச்சூழலையும் உருவாக்கும். உங்களின் இந்த முதிர்ச்சியான அணுகுமுறை அடுத்த பதவி உயர்வுக்கு உங்களை தகுதியானவராக மாற்றும். உண்மையை சொல்லணும்னா ஒரு சக ஊழியருக்கு பதவி உயர்வு கிடைக்கும்போது பொறாமைப்படாம இருப்பது நடைமுறையில மிகவும் கடினமான விஷயம்தான். நாம எல்லோரும் மனிதர்கள்தான்ங்கிறதால அது இயல்பு. ஆனா நீங்க சொல்றது போல அதை கடந்து அவங்கள மனதார வாழ்த்துவது தனிமனித உளவியலுக்கு மிக சிறந்தது அப்படிங்கிறத நான் முழுமையா ஆதரிக்கிறேன். அது ஆரோக்கியமான மனநிலையோட வெளிப்பாடு. ஆனா இந்த வாதத்தின் அடுத்த பகுதியோடு நான் கடுமையா முரண்படுறேன். இந்த மூலப்பிரதி என்ன சொல்லுதுன்னா, நேர்மையற்ற வழியில் பணம் சம்பாதிப்பவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம், மனதின் விதி அவர்களை பார்த்து கொள்ளும் அப்படின்னு கூறுது. இது எனக்கு மிகவும் ஆபத்தான ஒரு கருத்தாப்படுது. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அது நமது மன அமைதியை பாதுகாக்கும் ஒரு வழிமுறைதானே. அது தனி மனித மன அமைதிக்கு சரியா இருக்கலாம். ஆனா சமூக அளவில் இது மிகப்பெரிய பொறுப்பற்ற தன்மைக்கு வழிவகுக்கும். ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மோசடி செய்து மக்களின் பணத்தை சுருட்டுங்கிறது என்றோ அல்லது ஒருவர் லஞ்சம் வாங்கி சொத்து சேர்க்கிறார் என்றோ வைத்துக்கொள்வோம். அவர்கள் மனதின் விதி அவர்களை தண்டிக்கும், நாம் நேர்மறையாக மட்டும் சிந்திப்போம் அப்படின்னு நாம அமைதியா இருக்க முடியுமா? சமூக அநீதிகளை கண்டும் காணாமல் இருப்பது ஒரு வகையான சுயநலமே அன்றி வேறில்லை. அங்கே சட்டப்படியான நடவடிக்கைகளும் தட்டி கேட்கும் குரல்களும் அவசியம் தேவை. எனக்கு நெகட்டிவ் எண்ணம் வந்துவிடும்னு பயந்து ஒரு மோசடியை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வது சமூகத்திற்கு செய்யும் துரோகம். ஆழ்மன அமைதிக்காக நாம நமது நிஜ உலக பொறுப்புகளிலிருந்து விலகி ஓட முடியாது. நீங்க முன்வைக்கிற இந்த சமூக பொறுப்பு அப்படிங்கிற கோணம் விவாதத்திற்கு மிகவும் அவசியமானது. அதை நான் மதிக்கிறேன். ஆனா மூலப்பிரதி சமூக அநீதிகளை தட்டி கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல என நான் கருதுறேன். மாறா உங்கள் மனச்சக்தியை எங்கே செலவிடுறீங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. ஒவ்வொரு முறையும் மற்றவர்களின் தவறுகளையே நினைத்து அவர்களைப் பற்றியே குறை கூறி அவர்கள் மட்டும் நேர்மையற்ற வழியில் இவ்வளவு சம்பாதிக்கிறார்களே அப்படின்னு உள்ளுக்குள் புழுங்குவது உங்கள் ஆழ்மனதில் எதிர்மறை எண்ணங்களை விதைத்து உங்கள் வளர்ச்சியை தடுத்துவிடும். அந்த புழுக்கம் தவறானதுதான். ஆனா ஒரு மோசடி நடக்கும்போது அதை சட்டப்படி எதிர்கொள்வது வேறு. ஆனா சதா சர்வ காலமும் அந்த மோசடிக்காரர்களை பற்றியே நினைத்து உங்க ஆற்றலை வீணாக்குவது வேறு. அந்த புழுக்கம் ஒரு விஷம் போல செயல்படும். உங்கள் மனதின் அமைதியை பாதுகாத்து கொண்டு உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துவதே புத்திசாலித்தனம். அந்த விதத்துல தான் மனதின் விதி அவர்களை பார்த்து கொள்ளும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. சட்டம் தன் வேலையை செய்யும், நீங்க உங்கள் வேலையில கவனம் செலுத்துங்கள் என்பதே அதனோட உட்கருத்து. உங்களுடைய விளக்கம் அந்த வரியோட கடுமையை குறைத்து அதை ஒரு நடைமுறை சாத்தியமுள்ள அறிவுரையா மாற்றுது அப்படிங்கிறத நான் ஒப்புக்கொள்றேன். நீங்க சொல்றது போல் மற்றவர்கள் மீதான தொடர்ச்சியான கசப்புணர்வு நம்மை நாமே அழித்துக் கொள்ளும் ஒரு விஷம் போன்றதுதான் என்பதில் சந்தேகமில்ல. இருப்பினும் மூலப்பிரதி பயன்படுத்தியிருக்கும் வார்த்தைகள் மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன, அதாவது ஓவர் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனது வாதம். அது படிக்கிற வாசகர்களுக்கு நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், கண்களை மூடிக்கொண்டு செல்வம் என்று சொன்னால் போதும் அப்படிங்கிற தவறான புரிதலை கொடுத்துவிடும் அபாயம் உள்ளது. இதைத்தான் நான் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து வலியுறுத்துறேன். சுய பிரகடனங்களும் லாலபி டெக்னிக்கும் ஒருவரை அமைதிப்படுத்தவும் அவர்களின் கோபத்தை குறைக்கவும் புதிய வாய்ப்புகளை காணவும் உதவும் மிகச்சிறந்த உளவியல் கருவிகள். ஆனா அவை கருவிகள் மட்டுமே. ஒருபோதும் அவை அறிவார்ந்த செயலுக்கும் திறமைக்கும் கடின உழைப்புக்கும் சமூக விழிப்புணர்வுக்கும் மாற்றாக முடியாது. கருவிகள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துவதே நான் முழுமையா வரவேற்கிறேன். ஆம், ஆழ்மனம் ஒரு அற்புதமான கருவிதான். ஆனா அத வெறும் சாதாரண கருவி அப்படின்னு சுருக்கிவிட முடியாது. அது நமது ஒட்டுமொத்த பார்வையையும் வாழ்க்கையின் திசையையும் மாற்றக்கூடிய ஒரு வலுவான அஸ்திவாரம். வறுமை சூழ்ந்த மனநிலையிலிருந்து விடுபட்டு செழிப்பான மனநிலைக்கு மாறுவது அப்படிங்கிறது ஒரு மனிதனின் வாழ்வில் நிகழும் மிகப்பெரிய மாற்றம். பல தலைமுறைகளாக கடத்தப்படும் அந்த பாவர்ட்டி மைண்ட் செட்டை உடைத்தெறிய மூலப்பிரதி சொல்ற இந்த ஆழ்மன பயிற்சிகள் மிக மிக அவசியமானவை. நாம எப்படி சிந்திக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். நீங்க சொன்னது போல செயல்கள் அவசியம்,
ஆனா அந்த செயல்களுக்கு பின்னால் இருக்கும் தூண்டுதல் சக்தி இந்த ஆழ்மன கட்டமைப்பு தான். அது இல்லாம எவ்வளவு கடின உழைப்பை கொட்டினாலும் அது வீண்தான். நாம இந்த விவாதத்தோட ஒரு மிக முக்கியமான புள்ளில இணைந்துள்ளோம். ஏழ்மை சூழ்ந்த மனநிலையை மாற்றி செழிப்பான எண்ணங்களை ஆழ்மனதில் விதைப்பது ஒருவரின் பார்வையை முழுமையாக மாற்றும் அப்படிங்கிற மையக் கருத்தில் எனக்கு எவ்வித மாற்றுக் கருத்தும் இல்லை. மனதின் தடைகளை நீக்குவதற்கு இந்த பயிற்சிகள் நிச்சயமா உதவும். ஒரு மனிதன் முதலில் தனக்குள் இருக்கும் வறுமை என்ற மாயையை உடைத்தெறிந்தால் மட்டுமே அவனால் நிஜ உலகில் செல்வத்தை நோக்கி நகர முடியும். இந்த உளவியல் ரீதியான மாற்றத்தை நான் முழுமையாக மதிக்கிறேன். ஆனா இந்த ஆழ்மன உத்திகள் ஒருவரை நேரடியாக செல்வந்தராக்கும் மாயவித்தையா அல்லது வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள மனதை தயார்படுத்தும் உளவியல் கருவி மட்டும்தானா அப்படிங்கிறதுல நமக்கிடையிலான இந்த அறிவுபூர்வமான முரண்பாடு தொடருது. நான் இதை ஒரு அடித்தளமாக பார்க்கிறேன், நீங்க இதை முழுமையான தீர்வாக பார்க்கிறீர்கள். இந்த முரண்பாடுதானா நமது விவாதத்தின் அழகே. நாம இன்று விரிவாக பேசிய விஷயங்களை தொகுத்து பார்த்தால், மூலப்பிரதியில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆழ்மன உத்திகள் ஒருவரின் பார்வையை விரிவடைய செய்து வாழ்க்கையின் மீதான அவர்களின் அணுகுமுறையை நேர்மறையாக மாற்றுகின்றன அப்படிங்கிறத இருதரப்புமே ஏத்துக்கிறோம். சுயப்பிரகடனங்கள் மூலம் மனதின் முரண்பாடுகளை களைவது, லேலபி டெக்னிக் மூலம் மூளைக்கு ஓய்வளிப்பது, பொறாமைக்கு பதிலாக மற்றவர்களை வாழ்த்துவது போன்ற நடைமுறை உத்திகள் ஒருவரது அன்றாட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் வல்லமை படைத்தவை. இவை வெறுமனே தத்துவங்கள் அல்ல, நம் வாழ்வில் உடனடியாக பயன்படுத்தக்கூடிய நடைமுறை பயிற்சிகள். அதே வேளையில வெறும் வார்த்தைகளை முணுமுணுப்பது மட்டுமே போதுமானது என்றோ, வியர்வை சிந்தி உழைக்க தேவையில்லை என்றோ, மூலப்பிரதியோட சில வரிகளை அப்படியே எழுத்துப்பூர்வமாக எடுத்துக்கொள்வது ஆபத்தானது அப்படிங்கிறதையும் நம்ம பல்வேறு நிஜ உலக உதாரணங்கள் மூலம் விரிவா பார்த்தோம். ஆழ்மன பயிற்சிகளை ஒரு அஸ்திவாரமாக பயன்படுத்தி கொண்டு அதன் மேல் திறவை, தொடர் உழைப்பு மற்றும் திட்டமிடல் என்ற கட்டடத்தை எழுப்புவதுதான் நிரந்தர செழிப்புக்கான உண்மையான வழியாக இருக்க முடியும். வெறும் மனநிலையை வச்சுக்கிட்டு சந்தை நிலவரங்களை எதிர்கொள்ள முடியாது. உண்மையான வெற்றி அப்படிங்கிறது சிந்தனைக்கும் செயலுக்கும் இடையிலான சரியான சமநிலையில தான் இருக்கு அப்படிங்கிறத இன்றைய விவாதம் நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த விவாதத்துல எந்த ஒரு தரப்பும் முழுமையான வெற்றியாளர் இல்ல. செல்வத்தை பற்றிய நமது ஆழ்மன நம்பிக்கைகள் நம் வாழ்க்கையை எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பதை பற்றி மூலப்பிரதியில நாம இன்னும் ஆழமா புரிந்து கொள்ள வேண்டியவை நிறைய உள்ளன. நாம இன்று விவாதித்த உளவியல் இயக்கவியலும் நடைமுறை உதாரணங்களும் உங்கள் சொந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படிங்கறத நீங்களே சிந்தித்து பாருங்க. ஆமா, உங்கள் ஆழ்மனதை நீங்க எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதையும், அது உங்களின் அன்றாட முடிவுகள் மற்றும் வெளி உலக செயல்பாடுகளில் என்ன வகையான தாக்கங்களை ஏற்படுத்துது என்பதையும் சுய பரிசோதனை செய்து பாருங்க. ஒவ்வொரு மனிதரின் மனமும் ஒரு தனித்துவமான பிரபஞ்சம். அதற்கான விடை உங்கள் கைகளில்தான், அல்லது மிக சரியாக சொல்ல வேண்டுமென்றால் உங்கள் மனதில்தான் இருக்கிறது. சொன்னீர்கள். சிந்தனையோடு செயல்படுவோம். மீண்டும் ஒரு சிறந்த விவாதத்தில் சந்திப்போம். நல்வாழ்த்துக்கள்.